வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போது 2 விடயங்கள் முக்கியமான பேசு பொருளாக வலம் பெறுவதை காண முடிகின்றது. அதில் முதலாவது விடயமாக நீங்கள் அறிந்தபடியே ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் வரக்கூடிய அரசு தலைவர் தேர்தலில் தமிழர்களிடமிருந்து ஒரு பொது வேட்பாளரை களம் இறக்குவது தொடர்பாக இடம்பெறும் வாத பிரதிவாதங்கள். இரண்டாவது விடயமாக இன்னும் 2 வாரங்களுக்குள் வரவுள்ள முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவு நாளை மையப்படுத்தி விடுதலை புலிகளின் தலைவர் சக தமிழீழ தேசிய தலைவர் என்ற நிலையில் உள்ள தலைவர் பிரபாகரனுக்கு பகிரங்கமாக அஞ்சலி செலுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை மையப்படுத்திய சமூக வலைத்தளவாத பிரதிவாதங்கள். தலைவர் பிரபாகரனுக்குரிய இந்த அஞ்சலி நிகழ்வை அவருடன் உதிர தொடர்பு கொண்ட அவரது மூத்த சகோதரனின் குடும்பம் மேற்கொள்ளும் நிலையில் தலைவர் பிரபாகரனின் புதல்வி துவாரகா என்ற உரிமை கோரலுடன் அண்மை காலமாக அதிர்வுகளை ஏற்படுத்தும் அணியும் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக கருத்துக்களை வெளியிடும் தரப்பும் இந்த நகர்வை கடுமையாக எதிர்ப்பதையும் விமர்சிப்பதையும் அதே சமூக வலைத்தளங்களில் காண முடிகின்றது. எனினும் டென்மார்க்கில் வசிக்கும் தலைவர் பிரபாகரனின் மூத்த சகோதரனின் குடும்பம் இந்த அஞ்சலி நிகழ்வை மேற்கொள்ளும் வகையில் நகர்வுகளை செய்வது தெரிகிறது. இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் டென்மார்க்குக்கு வாகன ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுவதான அறிவிப்புகளை சமூக வலைத்தளங்களில் காண முடிவதால் மே 18 நெருங்க இந்த விடயம் இன்னும் பலமான அதிர்வுகளை உருவாக்க கூடும் என்பதையும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் மேய்ப்பன் இல்லாத மந்தையாக சிதறடிக்கப்பட்ட தமிழர்களின் அரசியல் பரப்பில் தொடர்ந்தும் கையறு நிலையும் சர்ச்சைகளும் நீடிக்கும் பின்னணியில் தற்போது தமிழர்களின் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் விடயம் தீவிரமான வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இந்த விடயத்தில் தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் அதிகாரபூர்வமான நிலைப்பாடு வெளிவராத நிலையில் இன்னும் 2 வாரங்களில் தமது தரப்பில் ஒரு முடிவை வெளியிடப் போவதாகவும் இதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டப்பட உள்ளதாகவும் கட்சியின் தலைவராக இன்னமும் செயற்படுவதாக கூறும் மாவை சேனாதிராஜா அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் களமிறங்கும் நட்சத்திர வேட்பாளர்களில் ஒருவரான ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்காவை பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்திய விடயங்களை கையாளும் பணிப்பாளர் பென் மெல்லர் தனது குழுவுடன் நேற்று சந்தித்து சில நாடிவெடிப்புகளை செய்த நிலையில் இலங்கையில் ஈழத்தமிழர்களையும் உள்ளடக்கி ஒரு பூகோள அரசியல் ஆட்டம் ஆடப்படுவது பகிரங்கமாகவே தெரிகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் தமிழர்களின் பொது வேட்பாளர் களமிறக்க முடிவு சில பகிரங்கமான நகர்வுகளுக்காகவும் காத்திருக்கின்றது. எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் வெற்றியடைய கூடியவர் என கருத்து கணிப்புகளில் உலாவ விடப்படும், இல்லையென்றால் வலிந்து உலாவ வைக்கப்படும் அனுரகுமார திசாநாயக்காவுடன் மேற்குலக ராஜதந்திரிகள் பேச்சுக்களை நடத்துவது வெளிப்படையான ஒரு விடயம். எனினும் இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற எஜமானரான பிரித்தானியாவிலிருந்து அதன் இந்தோ பசிபிக் பிராந்திய விடயங்களை கையாளும் பணிப்பாளர் அனுரகுமாரவை சந்தித்து பேசியது இதுவே முதன்முறை என்பதால் ஸ்ரீலங்காவின் புதிய முதன்மை தலையாரியாக அனுரகுமார திசாநாயக்க தான் வருவார் என்பதை சிலோனின் லாஸ்ட் கொலோனியல் மாஸ்டரும் முடிவு செய்திருக்கிறார் போலும். எனினும் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இலங்கை தீவின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள், இந்த தீவின் அரசியல் தட்பவெட்ப நிலவரங்கள் மற்றும் இந்து மாகடலை மையப்படுத்திய பிராந்திய புவிசார் அரசியல் சவால்கள் குறித்து கலந்து உரையாடப்பட்டதாக ரது சகோதரியோக்கள் ஆகிய ஜேவிபியின் பத்திரமுல்லை தலைமை பணியகம் கூறுகிறது. ஒருவேளை அனுரகுமார் திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டால் அவருக்கு தாம் பரிச்சயமற்ற முகங்களாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மேற்குலக ராஜதந்திர முகங்கள் பத்திரமுல்லையில் உள்ள ஜேவிபியின் தலைமை பணியகத்தில் துண்டுகளை போட்டு தமக்கென இடங்களை உறுதிப்படுத்த முனையும் நிலையில், மறுபுறத்தே தமிழர்களோ தமது இடுப்பில் இருக்கும் கந்தையை காக்க வேண்டிய நிலையில் இருப்பதும் யதார்த்தமாக தெரிகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் களமிறக்கத்தை நிராகரிக்கும் தரப்பில் உள்ள தலைகளும் தமது கருத்தியல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் பொது வேட்பாளர் களமிறக்கத்தை நிராகரிப்பவர்கள் எதிர்வரும் முதன்மை தலையார் தேர்தலில் எந்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்ளலாமே என்ற எண்ணல்கள் பொது வேட்பாளர் ஆதரவு அணியில் இருந்து வருகின்றன. அத்துடன் பொது வேட்பாளர் களமிறக்கத்தை நிராகரிக்கும் தரப்பு தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வு தொடர்பாக அவர்கள் மறைமுகமாக ஆதரித்துக் கொள்ளும் தென்னிலங்கை வேட்பாளரிடமிருந்து உத்தரவாதங்களை எடுத்து தர முடியுமா எனவும், அவ்வாறான உத்தரவாதத்திற்கு சர்வதேச தரப்பு பொறுப்பு நிற்குமா எனவும் வினாக்கள் தொடுக்கப்படுகின்றன.
தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் விடயத்தில் தமிழரசு கட்சி இன்னும் 2 வார காலத்தில் வழங்கக்கூடிய முடிவின் பின்னர் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்க பொது வேட்பாளர் ஆதரவு அணியில் ஏற்கனவே இடம் பிடித்துவிட்ட ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் முடிவு செய்திருப்பதும் தெரிகின்றது. எனினும் தமிழர்களின் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் நகர்வு என்பது ஒரு விஷப்பரீட்சை என்ற கருத்தியல் கச்சை கட்டலுடன் மறுதரப்பு சமராடிக் கொள்கின்றது. எதுவாரோ இந்த முறை பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் குடிசார் சமூகங்கள் செலுத்தும் தாக்கம் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வவனியாவில் இடம்பெற்ற பொது வேட்பாளர் தொடர்பான சந்திப்பு ஒன்றில் தமிழர் தாயகத்திலிருந்து 32 குடிசார் அமைப்புகள் பங்கெடுத்துள்ளன. இவற்றில் பொங்கு தமிழ், எழுக தமிழ் மற்றும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான எழுச்சி செயற்திட்டங்களுக்கு பின்னால் நின்ற முகங்களும் அடங்கியிருந்தன. இந்த சந்திப்பின் போது பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளுடன் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான பேச்சுக்களை நடத்த ஒரு குழுவும் உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு நகர்வு. இந்த சந்திப்பின் போது பொது வேட்பாளர் ஒருவரை ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தில் களமிறக்கும் நகர்வானது வெறுமனவே அரசு தலைவர் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது என்ற நகர்வுக்கு அப்பால் ஈழத்தமிழர்கள் ஒரு நேஷனாக, அதாவது ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமது சிந்தனையை தொடுக்கின்றார்கள் என்பதை அர்த்தப்படுத்துவது என்ற வியாக்கியானங்களும் வருகின்றன. அதாவது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இறைமையையும் சுய நிர்ணய உரிமையையும் பிரயோகிப்பதற்கான ஒரு களமாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் களத்தை மாற்றி ஜோசி பாணியில் பயன்படுத்துவதற்கு இந்த பொது வேட்பாளர் அடையாளம் முக்கியமானது எனவும் கூறப்படுகிறது. இந்த விடயத்தை இன்னும் வியாக்கியானப்படுத்திக் கொண்டால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடி தெரிவுக்களத்தை அரசு தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்பதை நிராகரித்துக் கொள்ளும் தமிழர்கள் அதே தேர்தல் நடைமுறையை ஈழத்தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாளும் சூட்சுமத்தை புகுத்தலாம் எனவும் வியாக்கியானங்கள் கூறப்படுகின்றன. ஆனால் இவ்வாறாக முன்வைக்கப்படும் தர்க்க ரீதியான வியாக்கியானங்கள் இவற்றையும் ஏற்றுக்கொள்ள தலைப்படாத மறுதரப்போ தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குவது என்ற கருத்தியலே ஒரு விஷப்பரீட்சை என நிராகரித்துக் கொள்கிறது. தமிழர்களின் அரசியல் முற்றத்தை மையப்படுத்தி இவ்வாறான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுவதால் பொது வேட்பாளர் களம் இறக்கத்தின் ஊடாக தமிழர்களின் ஐக்கியம் வலியுறுத்தப்படும் என நிரூபிக்க தலைப்படும் தரப்புக்கு இது உண்மையில் ஒரு தார்மீகமான பரீட்சையாக இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசாவின் கிழக்கு ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ள 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு நேற்று உத்தரவிட்ட இஸ்ரேல் அதன் பின்னர் ஹமாஸுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட கடுமையான தாக்குதல்களை நேற்று இரவு முதல் இன்று பகல் வரை நடத்தி வருகிறது. இந்த பின்னணியில் இஸ்ரேலின் தரைவழி நகர்வும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் எதிர்வரும் சில மணி நேரத்தில் ரஃபா எல்லை கடவின் பலஸ்தீன பகுதியை இஸ்ரேலிய துருப்புக்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே சமகாலத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் கிழக்கு ரஃபாவில் பெரும் மனித அவலம் உருவாகியுள்ளது. காசாவின் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை ரஃபாவில் நடத்தப்பட்ட கடுமையான வான்வழி தாக்குதல்களால் இதுவரை பலர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். ரஃபா மீது எடுக்கப்படும் இராணுவ நடவடிக்கை ஹமாஸ் மீது மேலும் இராணுவ அழுத்தத்தை பிரயோகித்து அதனை பலவீனப்படுத்தி வழிக்கு கொண்டுவர முயலும் என்ற காரணத்துடன் இஸ்ரேலிய இராணுவம் இவ்வாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டாலும் இஸ்ரேலின் இந்த இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஹமாஸுடன் இணைந்து செயற்படும் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளும் தெற்கு இஸ்ரேல் மீது உந்துகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதே சமகாலத்தில் எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் முயற்சித்து வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை ஒப்புக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் இதனை நிராகரிக்கிறது. இந்த உத்தேச போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் ஒப்புக்கொண்ட விடயங்கள் எவை என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. ஆயினும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் இடம்பெயர்ந்த பலஸ்தீன மக்களை காசாவுக்குள் திரும்ப அனுமதிப்பது ஆகியன அடங்கும் என நம்பப்படுகிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் நிராகரித்துக் கொண்டாலும் இது தொடர்பாக புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்த இஸ்ரேலிய தரப்பு இன்று கெய்ரோவுக்கு சென்றுள்ளது. இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் இஸ்ரேலிய குழு திரும்பக்கூடாதென பணைய கைதிகளின் குடும்பங்களும் அவர்களுக்கு ஆதரவான போராட்டக்காரர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு அழுத்தம் விடுத்து வரும் நிலையில் இஸ்ரேலிய தூதுக்குழு இன்று கெய்ரோவுக்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுக்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதற்கிடையே ரஃபா மீதான இஸ்ரேலின் தரவழி தாக்குதல் நடவடிக்கையை மீண்டும் எதிர்த்த அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் நேற்று இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடன் தொலைபேசியில் பேசி தனது தெளிவான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இஸ்ரேல் தனது இலக்கு வைக்கப்பட்ட குண்டு தாக்குதல்களை
ரஃபா மீது நடத்திய அதே வேளைதான் பைடனின் தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் முக்கிய பங்காளி நாடாக செயற்படும் ஜோர்டானின் மன்னர் 2ஆம் அப்துல்லா ரஃபாவில் புதியதொரு படுகொலை களம் உருவாவதை அமெரிக்கா தடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அரசு தலைவருடன் நேற்று நடத்திய சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த ஜோர்டானிய மன்னர் 14 லட்சம் பலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள ரஃபா மீதான இஸ்ரேலிய தாக்குதல் புதியதொரு படுகொலை களத்தை உருவாக்கும் என எச்சரித்தார். இந்த நிலையில் ரஃபா மீதான இஸ்ரேலிய படையெடுப்பு சகிக்க முடியாத ஒரு விடயம் என ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஃபா மீதான தரைவழி படையெடுப்பு பேரழிவு தரும் மனிதாயமான விளைவுகளையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையையும் உருவாக்கி கொள்ளும் எனவும் ஆண்டனியோ குட்ரஸின் எச்சரிக்கை வந்துள்ளது. ஆனால் அமெரிக்கா, ஐநா ரஃபா மீதான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தாலும் ரஃபா மீதான இராணுவ நடவடிக்கை என்ற விடயத்தில் இஸ்ரேலும் விடாப்பிடியாக நிற்பதும் அதற்குரிய வகையில் புதிய தாக்குதல்களை அது நடத்தி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.